வணக்கம் நேர்களே, மாண்புமிகு நீதியரசர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முன்னாடிலாம் வீட்டுக்கு வீடு வாசற்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா வீட்லையுமே பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத சூசகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் காலம் ஆயிப்போச்சு. எந்த வீட்டுக்குமே வாசல்படி கிடையாது. இருந்தாலும் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளம் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நீதிமன்றங்கள் சந்திச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம மாண்புமிகு நீதியரசர் நிகழ்ச்சியில நீதிமன்றங்கள் இதுவரை சந்தித்த பல குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை தான் பார்க்க போறோம். என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு முறை தொலைக்காட்சியை சார்ந்த நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. அதில் ஒரு நபர் ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொல்ல வர்றாரு. சொல்லும்போது அவர் சொல்றாரு, இப்போ நம்மளோட ஊரில் எந்த ஒரு விஷயத்தில் பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒழுக்கமாக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னோடனே அது மின்சார கட்டணம் செலுத்துறதுல தான். மற்ற எதில் வேணாலும் ஒரு தள்ளி போடுறது இருக்கும். வாடகையிலேருந்து எதுவாக இருந்தாலும், பால் பணம் பலசரக்கு எதுவாக இருந்தாலும். எதனால் இந்த மின்சார கட்டணத்தில் நமக்கு ஒரு ஒழுங்கு தேவைப்படுது அப்படின்னா, கடைசி நாளாவது க்யூவில் நின்று கட்டலைன்னா மறுநாள் கரெக்டாக மின்துறை அந்த ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுது. அப்போ நாம் அதுக்கு பயந்து செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இதை சொல்கிற நபர் என்ன சொல்கிறாரு, இப்போ சூரியனோட ஒப்பிடவே முடியாது இந்த வெளிச்சத்தையும் இந்த மின்சாரத்தையும். இந்த மின்சாரம் இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியாதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் சூரியனோட எதையுமே ஒப்பிட முடியாது. அப்போ ஒரு மின்சாரத்துறை விஷயத்தில் இவ்வளவு கவனமாக நாம் இருக்கிறோமே, அப்போ சூரியனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு, அல்லது அந்த கட்டணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, சூரியனுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் என்பது சூரியனுக்கு முன்பாகவே முழித்து விடுவது அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எழுவதில் உள்ள அவசியம், முக்கியத்துவம் எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்றார். அவர் சொன்னது இன்னொருத்தர் கேட்குறாரு. அவர் தொலைக்காட்சியில் ஒரு CFO, சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர். அவர் என்ன கேட்குறாரு, நான் காலையில் எந்திரிக்கலைன்னா தப்பு இல்லை, நீங்கள் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்னையை மட்டும் கேட்குறீங்க அப்படின்னோடனே, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்படி சூரியனுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம்ன்றது சூரியன் முழிக்கிறதுக்கு முன்னாடியே முழிக்கணும் அப்படின்ற தர்மம் அல்லது கட்டுப்பாடு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தும் நீங்கள் முழிக்கலைன்னா நீங்கள் பாவம் செஞ்சவர் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இங்கே விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். தர்மம்ன்றதுக்கு இந்த இடத்துல கட்டுப்பாடுன்னு பொருள். நாம் தெரிந்து அதுக்கப்புறம் அதை பின்பற்றலைனாலே பாவம். இது ஒரு பக்கம். இங்கே ஒரு வழக்கு வருது. வழக்கு என்னன்னா, ஒரு ஆண், அவருக்கு கல்யாணமாகி குழந்தையும் இருக்கு அப்படின்றது சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பெண்ணை ஏமாற்றி பாலியல் உறவு கொண்டதாக இவரை தண்டிக்க முடியுமா? என்னன்னா, இந்த பெண்ணுக்கு இந்த தர்மம் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்ற தர்மம் தெரியும் அப்படின்னா, ஒரு சரியான தர்மம் தெரிந்து அதை பின்பற்றலை அப்படின்னாலே பாவம் அப்படின்னா, இந்த தர்மம் தெரிந்து அதை மீறினா எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே வழக்கு. இந்த பெண்ணுக்கு எல்லாம் தெரியும்னா இந்த பெண்ணை ஏமாற்றி பாலியல் உறவு கொண்டதாக தண்டனை வழங்க முடியுமா? இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஏற்கனவே அந்த அவருக்கு ஆண் திருமணமானவர், குழந்தை மகப்பேறு உள்ளவர், மகப்பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதாக இருக்குது. அது அரசர் புரட்சியில் ஊருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவருக்கு திருமணமானது ஊரடி வெளிப்படையாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெண்ணு போயிட்டு எனக்கு தெரியாது அப்படி புகார் கொடுக்கும்போது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அந்த பெண்ணுகளோட முகாந்திரம் என்னன்னாக்கா, ஏதோ அந்த ஆனால் எதிர்பார்க்கப்படுறது கிடைக்கல. அது இப்போ மீண்டும் அவங்க அந்த எதிர்பார்க்கும் நோக்கத்தோட அந்த காழ்ப்புணர்ச்சியால் தான் அந்த வழக்கு தொடர்ந்து தான் நான் கருதுறேன். நான் அதை ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை, அவரோட ஒரு பொண்ணு தொடர்பு கொள்கிறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு இடையில் ஒரு உறவு ஏற்படுகிறது. கொஞ்சம் காலம் கழித்த பிறகு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பெண் கர்ப்பமாகி விடுகிறாள். கர்ப்பமான பிறகு கலைக்கிறதுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில். கடலூர் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்னை ஏமாற்றிட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தையும் உருவாயிடுச்சு. ஆனால் இவர் இப்போ என்ன கல்யாணம் பண்ண மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர், அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லார் பேர்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட்டு சார்ஜ் ஷீட்டாக மாறி போகுதுன்னு வையும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போனதுமே உங்களுக்கு தெரியும், அந்த ஏமாத்தினாலாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றத்திற்கு, நடுவர் நீதிமன்றத்திலேருந்து அமர்வு நீதிமன்றம் விருதாச்சலத்துக்கு போகுது.
அங்கே போயிட்டு ஆமாம் இந்த பொண்ணு கர்ப்பமாக வேற ஆயிட்டு இருக்கிறா, இவன் பொய் சொல்லி ஏமாத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை, ஒரு 10,000 ரூபாய் அபராதம் எல்லாத்தையும் விதிச்சிடறாங்க. சாட்சியங்கள் நடைபெறுகிறது. அதை பேஸ் பண்ணி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அமர்வு நீதிமன்றத்தில். இதை எதிர்த்து அந்த ஆண் உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க. உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சாட்சியங்களை உயர் நீதிமன்றம் பார்க்கிறது. அது அதனுடைய பார்வையில் பார்க்கும் இல்லையா, அந்த பேட்ஸ் ஐவியூ மாதிரி. இந்த பொண்ணுக்கு அவன் கல்யாணம் ஆனவன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. முதன்மையான கேள்வி அது. இவள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாளா, ரெண்டாவது கேள்வியாக இருக்குது. மூன்றாவது கேள்வி, வாஸ் தேர் எனி சான்ஸ், அதாவது இவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறதா அப்படின்றதுலாம் ஒரு பட்டியல் இடுகிறது. பட்டியலிடும்பொழுது இந்த பெண்ணுக்கு அவன் திருமணம் ஆகிவிட்டவன் என்பது தெரியும். அந்த முதல் திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருப்பதும் தெரியும். இந்த பொண்ணே தன்னுடைய சாட்சியத்தில் அவர் எங்கள் சொந்தக்காரர் தான், அடிக்கடி நாங்கள் பேசுவோம், மீட் பண்ணிக்குவோம், அவருக்கு குழந்தை இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நல்ல அழகான மனைவியும் இருக்காங்க, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாட்சியங்களில் அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த வாக்குமூலங்களின் காரணமாகவே அந்த பெண்ணுக்கு அவர் திருமணம் ஆகிவிட்டவர் என்று தெரியும், குழந்தை பிறந்திருப்பது என்பதும் தெரியும். தெரிந்து கொண்ட பிறகும் இவளுக்கு திருமணம் ஆகாது என்று தெரிந்த பிறகும் அவரோடு உடலுறவு கொண்டிருந்தால் கன்சென்சுவல் செக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உறவாக கருதப்படுகிறது. இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உறவை ஏமாற்றியதாக சொல்ல முடியுமா அப்படின்னு நீதிமன்றம் தன்னுடைய பார்வையில் பார்க்கணும். அப்படி சொல்ல முடியாதே, ஏன்னா அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது எப்படி ஒரு ரெண்டாவது திருமணம் செய்து கொள்வது இந்து மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுக்கு மீறிய செயலாக இருக்கிறது. எனவே இது சரி என்று ஒப்புக்கொள்ள முடியாது. இங்கே ஜஸ்டிஸ் செல்வம் என்பவர், இங்கே நம்ம ஹைகோர்ட் மெட்ராஸில், இது தவறான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சு இவளே இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்துட்டான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஏமாத்திட்டான், அதனால் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான எண்ணத்தில் செய்யப்படுகின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டாக தெரியுது. அதுக்கு தகுந்தாப்புல நீதிமன்றம் இந்த சாட்சியங்களை சரியாக கவனிக்கவில்லை. இந்து சட்டத்தின்படி ஒருவர் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும். ரெண்டாவதுனா பைகேமி ஓடி வந்துடும், அதுக்கே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவன் நல்ல காலம் கல்யாணம் பண்ணிக்கல, ரெண்டாவது பண்ணியிருந்தா அதுக்கு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஸோ இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது தவறான கண்ணோட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சரியான விசாரணை இல்லாம, சரியா இல்லை, ஜட்ஜஸே கூட அது சரியா பார்க்கலன்னு தான் அவருடைய கருத்து. எப்படி இது எப்பவுமே ஒரு கோர்ட்லேருந்து கொஸ்டின் ஆஃப் லான்னு தான் வரும். இந்த அப்பீலுக்கு வரும்பொழுது கொஸ்டின் ஆஃப் லா, கீழ் கோர்ட்டில் சொல்லப்பட்டது என்ன தவறு சட்டப்பூர்வமாக, அப்படி தான் கேள்வி. அதில் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க அதிகமாக. இதில் கீழ் கோர்ட்டில் சொல்லப்பட்டது என்ன தவறு அப்படின்னு மாத்திரம் தான் பார்ப்பாங்க. இந்த பார்வையே வேறுபட்ட பார்வையாக இருக்கிறது. அப்போது இந்த ஜட்ஜி இந்த கீழ்கோர்ட்டில் பார்த்த ஜட்ஜி இந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தையே சரியாக கவனிக்கவில்லை. எனவே அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது தவறான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பையே ரத்து செய்து அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை ஈவனை மொத்த பேருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட் வரும்பொழுது அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் தானே குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி, அவங்களா செய்திருக்க போகிறாங்க அந்த குற்றம். அதனால் அவர்களை நீதிமன்றம் அவருடைய மேலே இருந்த கேஸு தள்ளுபடி செய்யுது. உயர்நீதிமன்றம் வரும்பொழுது நீலகண்டன் இந்த ஹீரோவை வில்லன் ஆக்கி திரும்பவும் ஹீரோ ஆக்குது பாருங்க. ஸோ இவன் செய்தது தவறு என்பதற்காக அந்த இதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவன் தான் அதற்கான காரணமாக இருந்திருக்கான், அவன் எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை தாண்டி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரியான தீர்ப்பு அல்ல, அந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்திற்கு எதிராகவே இருக்கிறது இந்த தீர்ப்பு. எனவே இவன் ஏமாற்றியதாக சொல்ல முடியாது, அதனால் கொடுக்கப்பட்ட தண்டனையும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமர்வு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து தள்ளுபடி செய்கிறது.